PKL சீசன் 12 சாம்பியன்ஸ் ஆயிருக்காங்க தபான் டெல்லி கேசி. சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பல பேர் ப்ரெடிக்ட் பண்ணது இந்த டீம் எதுவுமே பண்ண முடியாது, இந்த டீம் ஃபெயிலியர் தான் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதே டீமை வச்சு ஜோகிந்தர் நர்வால் சாம்பியன்ஷிப் அடிக்க வச்சிருக்காரு. இவங்க அப்படி என்ன பெட்டரா பண்ணாங்க, ஏன் இவங்க அண்டர் ரேட்டடா இருந்தாங்க, எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த வீடியோல. ஸோ இது PKL சீசன் 12 தபான் டெல்லி கேசி டீமோட அனாலிசிஸ். லேட் பண்ண வேணாம், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிஷங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிட் ப்ளீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிக்க போகிற விஷயம் என்னன்னா, தபான் டெல்லி கேசி PKL சீசன் 12 புனேரி பல்டனை பீட் பண்ணி சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறத அடிச்சிருக்காங்க. ஃபைனல் போட்டி ரொம்ப க்ளோஸான ஒரு கேமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி இந்த சீனியர்ஸ், இதில் இருக்கிற சீனியர்ஸ் போட்டியை வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது தபான் டெல்லி கேசிக்கு 2வது கோப்பை. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்ரெடி சீசன் 8 ஒரு முறை ஜோகிந்தர் நர்வால் கேப்டன்சியில் மற்றும் கிருஷன் ஊடா கோச்சிங்கில் வின் பண்ணியிருக்காங்க. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் டைமாக கோச்சா ஜோகிந்தர் நர்வால் வந்ததுக்கு அப்புறமா வின் பண்ணியிருக்காங்க. அண்டு 10 வருஷமா PKL ஆடிட்டு இருக்காரு நம்ம சுர்ஜித் சிங். பல டீம்ஸில் அவர் ஆடிட்டாரு. பட் இன்ன வரைக்கும் அவருக்கு கப்பு கிடைச்சதே கிடையாது. ஏன் ஃபைனல் கூட ஆடினது இல்லை. இதுதான் முதல் முறையாக அவர் ஃபைனலுக்குள்ளே போகிறாரு, கப்பும் கையில் எடுத்து பார்க்குறாரு. இதே மாதிரி தபான் டெல்லி கேசி ஆல்ரெடி மஞ்சித் சில்லர், அஜய் தாக்கூர் மாதிரியான பெரிய லெஜண்ட்ஸுக்கு கப்பு ஆசையை தீர்த்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த CSK டீம் பண்ணுவாங்கல்ல, புஜாராவுக்கு வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரி இவங்க இங்கே வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய விஷயம், ஃபசல் அட்ராச்சலி அவருக்கு இது 3வது PKL டிராஃபி. எஸ், ஆல்ரெடி 2 வின் பண்ணியிருக்காரு, இது 3வது. இது வரைக்கும் PKL லிஸ்ட்லேயே 3 பேர் மட்டும்தான் 3 டிராஃபி வாங்கியிருக்காங்க, பர்தீப் பர்வால், ஜீவா குமார் அண்ட் ஃபசல் அட்ராச்சலி. வாழ்த்துக்கள். இதெல்லாம் நேற்று வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் பார்க்காதவங்களுக்கு சின்னதாக சொல்லிட்டேன். PKL சீசன் 12 ஸ்டார்ட் ஆகிறப்போ, முக்கியமாக ஆக்ஷன் அப்போ தபான் டெல்லி கேசி டீம் மற்றும் ஜோகிந்தர் நர்வாலை நிறைய பேர் திட்டிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஆக்ஷனில் போயிட்டு டெல்லி டீம் வாங்கின பிளேயர்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்க. ஃபசல் அட்ராச்சலி என்னதான் நம்பர் 1 டிஃபெண்டராக இருந்திருந்தாலும் லீகை பொறுத்த வரைக்கும் அவரோட ஃபார்ம் ரொம்ப பெருசாக டிப்பாகி இருந்துச்சு. எல்லா டீம்ஸும் அவரை வெளியனுப்ப தான் பார்த்தாங்க. பேஸ் ப்ரைஸுக்கு மட்டும்தான் ஃபசல் கிடைச்சாரு, ஜோகிந்தர் நர்வால் எடுத்தாரு. ஸோ பேஸ் ப்ரைஸுக்கு மட்டும்தான் ஃபசல் போயிருந்தாரு. இதை விட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுர்ஜித் சிங் சுத்தமாக ஃபார்ம் கிடையாது. ஆல்மோஸ்ட் அன்சோல்டு சுச்சுவேஷன் தான் சுர்ஜித். பட் இப்போ கூட நீங்கள் கவருக்கு அந்த பொசிஷனுக்கு ஆள் தேடினீங்கன்னா 2-3 பேர் தான் கிடைப்பாங்க. அதனால சுர்ஜித் சிங்கையும் ஒரு நல்ல பேஸ் அமௌண்ட் எடுத்துட்டு வந்தாரு ஜோகிந்தர் நர்வால். அண்ட் தென் ரைட் கார்னர் சௌரவ் நண்டால், அவருக்கெல்லாம் கெரியரே முடிஞ்சிருச்சுன்னா எல்லாருமே சொன்னாங்க. பட் சௌரவ் நண்டால் மாதிரியும் நம்பிக்கை வச்சு எடுத்துட்டு வந்தாரு. அமரோசன் பஸ்டாமை மாதிரி சீசன் 11 நல்லா ஃபார்ம்ல இருந்த பிளேயரை எடுத்திருந்தாலும் சௌரவ் நண்டால் மேல நம்பிக்கை வச்சு தான் ஜோகிந்தர் நர்வால் ஆட வச்சிருப்பாரு. 2 தேஷ்வல், சந்தீப் தேஷ்வல், இன்னொரு பிளேயர், அவங்க 2 பேரை மட்டும்தான் ஆல்மோஸ்ட் இவங்க ரீட்டைனே பண்ணியிருந்தாங்க. மற்றவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நவீன்குமார் கோயத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கு தபான் டெல்லி கேசி மேலே பல ஃபேன்ஸ் வெறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. எப்படிதான் நீங்க நவீன் எக்ஸ்பிரஸை விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. விட்டது மட்டும் இல்லாமல் இவங்க எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு நீரஜ் நர்வால்ங்கிற பிளேயரை எடுத்திருந்தாங்க. நீரஜ் நர்வாலா நவீன் எக்ஸ்பிரஸ் இடத்துக்கா? இவங்களுக்குலாம் அறிவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஜோகிந்தர் நர்வாலை பார்த்து பல பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா நீரஜ் நர்வாலோட ஃபார்மும் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பர் டூப்பராலாம் கிடையாதுக்கு முன்னாடி சீசன். அதே மாதிரி இன்னொரு பிளேயர் அஜின்கியா அசோக் பவார். அஜின்கியா பவாரை பற்றி உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், அவருக்கும் பெருசாக ஃபார்ம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பெருசாக ஃபார்மில் இல்லாத பிளேயர்ஸ், சீனியர் பிளேயர்ஸ், ரிட்டையர்ட் ஆக போகிற பிளேயர்ஸ், இவங்களெல்லாம் தான் ஜோகிந்தர் நர்வால் போயிட்டு ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தார். எல்லா காசையும் தூக்கி அஷும் மாலிக் மேலே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாரு. சேம் 2018 CSK டீம் இப்படி தான் வந்துச்சு. அவங்க வரப்போ இது டேடிஸ் ஆர்மி, இவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதா திரும்ப சொல்லப்பட்டு இருந்துச்சு. பட் அந்த டீம் கம்பேக்னா என்னங்கிறத CSK டீம் வின் பண்ணி காட்டியிருப்பாங்க. அதே டேடிஸ் ஆர்மியை வச்சு 2018 சாம்பியன் ஆயிருப்பாங்க. சேம் இங்க அப்படியே ரிப்பீட் ஆகிட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஜோகிந்தர் நர்வால் டீம் எடுக்கிறப்போ அவங்கள பற்றி சொன்னது சீனியர் பிளேயர்ஸுங்க, ரிட்டையர் ஆக போகிற பிளேயர்ஸுங்க, இவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் சொல்லிட்டே இருந்தாங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் நம்ம கிளீனாகவே இதுக்கு ரிவ்யூ கொடுத்துருப்போம். அண்டு இவங்களோட ரேங்கிங்கும் நம்ம ஹையில் தான் வச்சுருப்போம். ஏன்னா நான் எப்பவுமே சீனியர் பிளேயர்ஸை நம்புவோம். அதனால தான். ஸோ இந்த தபான் டெல்லி கேசி டீமை நான் ஆரம்பத்துலேருந்தே நம்பியிருந்தேன். நான் ஒரு வார்த்தை தான் சொல்லியிருந்தேன், இந்த டிஃபெண்டர்ஸில், அதாவது நீங்கள் ஃபார்மில் இல்லை, சீனியர்ஸ்னு பாயிண்ட்
பண்ற இந்த டிஃபெண்டர்ஸ்ல ஒருத்தர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா கூட இந்த டோர்னமெண்ட் அவங்க அடிச்சிருவாங்க, அதை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இந்த டோர்னமெண்ட் அடிச்சியும் காட்டியிருக்காங்க இந்த டீம் செம்ம பெர்ஃபார்மன்ஸை பண்ணி. அந்த டீமை எடுத்துட்டாங்க, அவங்களை எப்படி ஆட வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஜோகிந்தர் நர்வால் என்னதான் கோச்சா இருந்தாலும் கம்பேர்ட் டு சுர்ஜித் சிங் அண்ட் ஃபசல் அட்ராச்சரி, ஜோகிந்தர் நர்வாலும் சேம் கேட்டகரி அண்ட் சேம் டைம்ல ப்ளே பண்ண பிளேயர் தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடிஞ்சது. ஃபசல் அட்ராச்சரி ஜோகிந்தர் நர்வால் சொன்னதை கேட்டார். இதே இடத்துல வேற ஏதாச்சும் சீனியர் பிளேயர்லாம் இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்டிருக்க மாட்டாங்க ஜோகிந்தர் நர்வால் சொல்கிறத. இந்த டீமாக ஆடினாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் டமான் டெல்லி கேசி சாம்பியன்ஷிப்பை தூக்குறதுக்கு. அஷும் மாலிக்கை நம்பி மட்டும்தான் டீம் இருந்துச்சு. எஸ், அது உண்மைதான். அஷும் மாலிக் மட்டும்தான் இங்கே மெயின். அவரை வச்சு மட்டும்தான் இந்த டீமை கட்டமைக்கப்பட்டிருந்துச்சு. அஷும் மாலிக் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்னா அந்த டீம் வின் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரியான நிலவரம் இருந்துச்சு. பட் அஷும் மாலிக்கை வச்சு அஷும் மாலிக் அந்த டீமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அன்பீட்டன் டீமாக இருந்தாங்க இந்த டமான் டெல்லி கேசி. கண்டினியூஸ் வின். அண்ட் போன சீசன்ல இருந்து ஒரே ஒரு தோல்வி மட்டும்தான், அது போன சீசனோட நாக் அவுட்ல. மற்றபடி எல்லாமே இவங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைச்சிட்டு இருந்துச்சு. அஷும் மாலிக்கோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஃபசல் அட்ராச்சரியா இருக்கட்டும், சௌரவ் மண்டலா இருக்கட்டும், எல்லாருமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த டீம் சூப்பரா ஆடிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் அஷும் மாலிக்கு இன்ஜுரி ஏற்படுது, அஷும் மாலிக் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்படுது. கண்டிப்பா இந்த டெல்லி டீம் இதுக்கப்புறம் தாக்கு பிடிக்காது, எலிமினேட் ஆகி வெளியே போயிடும் தான் எல்லாருமே திரும்பவும் ப்ரெடிக்ட் பண்ணாங்க. பட் அப்போவே அவங்க டேபிள் டாப்பர்ஸுங்கிறத நம்ம மறந்துட்டோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அஷும் மாலிக் இல்லாமல் கேப்டன்ஸ் எங்கே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபசல் அட்ராச்சரி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன் இன் பிகேஎல் ஹிஸ்ட்ரி. அப்படி ஒருத்தர் கையில் கேப்டன்ஸை எடுத்தாருன்னா சும்மா விடுவாரா? அவர் ஜஸ்ட் அஷும் மாலிக் இல்லாமல் நீரஜ் நர்வால், அஜின்கியா பவார் இவங்களெல்லாம் வச்சு அந்த டீமை டிஃபென்ஸ் மூலியமாகவும் ஸ்ட்ராட்டஜிக்கல் மூலியமாகவும் வின் பண்ணாங்க. அதாவது பெரிய ஸ்கோருக்கு போட்டியை போக விடாமல் ஒரு லோ ஸ்கோரிங் கேமாக முடிக்கிறது தான் அதுக்கப்புறம் அவங்க பிளானாகவே இருந்துச்சு. அதை பயங்கரமாக எக்ஸிக்யூட் பண்ணாங்க. தேர்ட் ரைடுக்கு ஆடி மட்டுமே இந்த போட்டியெல்லாம் அவங்க வின் பண்ண ஆரம்பித்தாங்க அஷும் மாலிக் இல்லாமலேயே. ஒரு கட்டத்தில் குவாலிஃபை ஆகிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கும்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸை வச்சு ஆட வச்சாங்க. அப்பவும் ஃபசல் அட்ராச்சரி மேட் மேலே தான் இருந்தார். பட் அந்த யங்ஸ்டர்ஸ் லைக் அக்ஷித் மாதிரியான பிளேயர்ஸை வச்சு கூட இந்த டீமால் வின் பண்ண முடிஞ்சிருந்துச்சு. தமிழ் தலைவாச புரட்டி போட்டதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இந்த டீமோட ஸ்டார்டிங் செவனில் எந்த பிளேயரை ஃபிக்ஸ் பண்ணாலும், எந்த பிளேயரை எடுத்துகிட்டு எந்த பிளேயரை வச்சாலும் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆனாங்க. அவங்க பர்ஃபார்மன்ஸும் கொடுத்தாங்க, போட்டியை வின் பண்ணாங்க. ரைட் கார்னர் சௌரவ் நண்டால் ரொம்ப குரூஷியலான டைமில் டேக்கிள்ஸ் பண்ணதா இருக்கட்டும், ரொம்ப நாள் கழிச்சு மேபி ஒரு சீசன் 2 சீசன் கழிச்சு 50 டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்ததா இருக்கட்டும், மிகப்பெரிய சப்போர்ட் ஃபசல் அட்ராச்சரிக்கு கொடுத்துட்டு இருந்தாரு. ரைட் கவர் சுர்ஜித் சிங் ஒரு சில மிஸ்டேக்ஸ் எப்பவுமே அவர் பண்ணக்கூடிய ஒன்று தான். பட் குரூஷியலான டேக்கிள்ஸை பண்ணக்கூடிய ஒரு தரம் கூட. முக்கியமாக பெங்கால் வாரியர்ஸுக்கு எதிராக தேவங்கரால பிடிச்சி போட்டதெல்லாம் அல்டிமேட் இன்ன வரைக்கும் என் கண்ணில் நிற்குது. இந்த மாதிரி பல செமையான டேக்கிள்ஸை பண்ணி விட்டுருக்காரு சுர்ஜித். சந்தீப் தேஷ்வால் லெஃப்ட் கவர். இந்த 3 லெஜெண்ட்ஸ் இருக்கிற டைமில் அவர் கொஞ்சம் ஓவர் ஷேடோ பண்ணப்பட்டார். பட் அந்த லெஃப்ட் கவரும் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர். முக்கியமான சமயத்தில் வின் பண்ணி கொடுத்திருக்காரு போட்டிகளை. லெஃப்ட் கார்னர் ஃபசல் நிறையவே பேசிட்டேன். இஸ் எம்இபி, அதாவது மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் ஆஃப் த சீசன். அதுவும் அதுக்கு அவர் தான் ஒருத்து. அஷும் மாலிக் இன்ஜுரி வர வரைக்கும் தான் டீமுக்காக கடமை தவறாம பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு பிளேயர். அஜின்கியா பவார் பல நேரங்களில் இந்த ஃபிளாஷ் செம்மையா எரிஞ்சிருக்கு, செம்ம பர்ஃபார்மன்ஸ். நீரஜ் நர்வால் அன்சங் ஹீரோன்னு சொல்லுவேன் இந்த டமான் டெல்லி கேசி டீமை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஜோகிந்தர் நர்வால் ஆஸ் யூஷுவல் ஒரு கோச்சா ஒரு பயங்கரமான சம்பவங்களை பண்ணியிருக்காரு. ஏதாச்சும் பிளேயரை மிஸ் பண்ணியிருந்தா நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க, ஓகேவா? அண்டு இந்த மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி ஒரு டீம் மேலே நம்பிக்கை வச்சு கடைசி வரைக்கும் கான்ஃபிடன்ஸை கொடுத்து வின் பண்ணவும் வச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஸோ டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எப்போவுமே எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்குது. அண்ட் ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ கபடி போட்டதும் சும்மாலாம் ஒன்றும் கிடையாது. இவங்களோட ப்ரெஷர் ஹேண்டிலிங் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஃபைனலை பொறுத்த வரைக்கும் அவங்க டிராஃபி அடிக்கிறதுக்கு. ஸோ இந்த டீமை பற்றி உங்கள் ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் கைஸ். பை பை, தேங்க்யூ.